பண்றதே இல்ல. பிளாட்பாரத்துல ரோட்ல நடக்கிறேன். போல இருக்க ஆள் மேல ஆள் ஏறீங்க. ஐயா பெரியாடிங்க போச்சுங்க மன்னிச்சுங்க. சரி, நல்ல முத்து வீடுன்றது இங்க எங்க இருக்கு? அதோ அந்த ஷாப். இந்த நல்ல நீங்க எந்த சத்திரத்தை கேக்குறீங்க? எல்லா தெருவுலையும் சத்தனம் இருக்கும் போல் இருக்கு. நீங்க எதுக்கும் அந்த பிள்ளையார் கோவில்ல போய் கேளுங்க. இவன அட்ரஸ் கேட்டா பிள்ளையார் கோவில்ல கேட்க சொல்றோம். என்ன போஸ்ட் ஆஃபீஸா என்ன? ஆல் ஆஃப் ஜென்டில்மேன், உட்காருங்க. நீங்க யாரு? இந்த நல்ல முத்து வீட்டு விஷயமா உங்ககிட்ட பேச வந்தேன். அந்த வீடு எங்க 3 பேருக்கும் சொந்தமான. ஒரு வீட்டுக்கு 3 முதலாளி. ஆளுக்கு ஒரு போர்ஷன்ல இருக்கீங்களா? இப்போ அது நல்லது இல்ல. முன்னால அவருடைய தான் இருந்தது, பின்னால கடனுக்கு. நல்ல பிசினஸ் அது. அது மேல எவ்வளவு ரூபாய் கொடுத்துருந்தீங்க? 3 பேருமா சேர்ந்து 1.5 போட்டிருக்கோம். அதுக்கே தலை சுத்தி போச்சுங்களே. ஆனா அதே வீட்டை இப்போ 2.5 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பிடுறாங்க. நீங்க ஜப்தி பண்ணதே 1.5 லட்சத்துக்கு. இப்ப உங்ககிட்ட வந்த உடனே 2.5 லட்சம் ஆயிப்பட்டு டிகிரி ஏறி போகுது. ஜப்தி பண்ண வீடு உருப்படாது. ஆமைங்க நுழைஞ்ச வீடுன்னு எங்க உங்களுக்கு எல்லாம் சம்பளம் தரேன், தாராளமா கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். நாங்க ரெடிங்க. 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். மீதியை நாளைக்கு ரிஜிஸ்டர் போடுறேன். யார் பேருக்கு செக் கொடுக்குறது? இவர் பேர்ல கொடுத்துருங்க. உங்க பேர் என்ன? ஏழுமலை செட்டியார். ஏழுமலை செட்டியார் இன்சல். DM. நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி? அந்த மாதிரிலாம் கேட்கறது வச்சுக்காதீங்க. யாருன்னு கேளுங்க. என்ன ஜாதி, நட்சத்திரம், குளம், கோட்டம் எல்லாமா கேட்டு பழக்க மாட்டல. நாளைக்கு நான் யாரு என்னன்றது ஆபீஸ்ல மணி